நாம் இப்போது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வீநெக், ஃப்ரண்ட்டு பேக்கு வீநெக். இந்த வீநெக் வெட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கு. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அளவை பார்த்துருவோம். ப்ளவுஸோட லென்த்து 14, செஸ்ட்டோட அளவு அப்பர் செஸ்ட்டு 34, டாட் செஸ்ட்டு 36, வேஸ்ட்டு 32, ஷோல்டர் 14, ஸ்லீவ்ஸ் 5, 12, ஃப்ரண்ட் நெக் 9, பேக் நெக் 12, டாட் 10, 13, அதாவது கப்ஸ் லென்த் 13 வரும், டாட் லென்த் 10 வரும், ஆர்மல் 16. இதை வச்சு ஒரு வீநெக், இந்த வீநெக் வெட்டுறதுல இப்போ நம்ம பேக் நெக் வெட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு இன்ச்சு டீப்பு கம்மியாகும் போதும் ஷோல்டரை 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுவோம். இப்போ நமக்கு இங்கே பேக் நெக்கோட அளவு 12 இன்ச்சு இருக்குது. ஆனால் இந்த வீநெக்கை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரில் நம்ம கம்மி பண்ணவே போகிறதில்ல. தேவைன்னா 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நான் கம்மி பண்ணவே போகிறதில்ல. முழு ஷோல்டரை வச்சு தான் வெட்ட போகிறேன். இதுதான் இந்த வீநெக்கில் இருக்கிற ஸ்பெஷல். என்ன இது டீப், எல்லாத்துக்கும் டீப் ஜாஸ்தி எடுக்கிறோமே, அப்போ இதுக்கு டீப் எடுக்கும்போது ஷோல்டரை கம்மி பண்ணணுமே, ஏன் கம்மி பண்ணுறது இல்லைன்னா, ஆனால் இந்த வீநெக் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு பேக் வெட்ட போகிறோம். பேக்கில் லென்த்து நமக்கு எவ்வளோ இருக்குது? லென்த்து நமக்கு இருக்கிறது 14 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெட்ட போகிறது இந்த லென்த்து தான். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன். இப்போ நம்ம லென்த்தை வச்சுக்கலாம். லென்த்து 14 கரெக்டாக இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டுமா, 14க்கு நேராக மேலே ஒரு மார்க்கு. இப்போ அதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு மார்க். இப்போ லென்த்து மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச். அடுத்ததாக வேஸ்ட்டு 32 4 பிரிச்சோம்னா 8, அதை வச்சுருவோம். அதுக்கடுத்து டாட் இருக்குது, டாட்டுக்கு 1 இன்ச். இப்போ ஷோல்டர் நமக்கு 14 பாதி நம்ம 7 இன்ச் வைக்க போகிறோம். ஆனால் இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஷோல்டர் குறைக்கணும். நம்ம ஷோல்டர் குறைக்கதே இல்லை, என்ன இருக்கோ அதை வைக்கிறோம். ஆனால் அதனால் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வைக்காமல் ரெடி ஷோல்டர் 7, அதே 7 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஒரு மார்க். பாருங்கள், இது ஷோல்டரு. இந்த இடத்துல அப்படியே நம்ம இப்படி இருக்கும் மார்க் போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போது வேஸ்ட்டு மேலே 34 லூஸுக்காக ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். 37 / 4 = 9.25. இப்போ இந்த 9.25 இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே 9.25 வச்சு இங்கே வரும் மார்க். இப்போ நம்ம இந்த வேஸ்ட் மார்க்கையும் செஸ்ட் மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். அதே மாதிரிக்கு பக்கத்தில் லூஸ்க்காக ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு வீநெக்கு நல்ல ப்ராடாக வேணும். இப்போ வீநெக் நல்லா ப்ராடாக வேணும்னா ஷோல்டர் நல்லா ப்ராடாக எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ உங்கள் தையலுக்கு மார்க் விடணும். ஒரு 1/2 இன்ச் விட்டுடுவோம். ஷோல்டர் எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த ப்ராடாக கேட்குறவங்க எப்போவுமே ஷோல்டர் சின்னதாக தான் வச்சுக்குவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன், 1/2 இன்ச்சு தையலுக்கு அந்த பக்கம். ஓகேவா? இப்போது நம்ம 2.5 இன்ச்சு இப்போ நம்ம மார்ஜின் விட்டுட்டோம் மொத்தமே சேர்த்து. இந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ணிக்கலாம். வீநெக்குன்றதுனால டவுன் பண்ணுறோம். மற்ற நெக்கு எந்த நெக்காக இருந்தாலும் பண்ணக்கூடாது. இந்த V1 தான் அதில் ஸ்பெஷல். சரிங்களா? அதுக்கு நம்ம டவுன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 12 இன்ச்சு இங்கே இருக்குது. நம்ம அந்த கிராஸில் இந்த 3 இன்ச்சிலேருந்து தான் பார்க்கணும். 12 இன்ச்சு அங்கேருந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே வருது 12. இந்த 12 இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து இந்த விஏவை இப்படி வைக்கணும். எப்படி நம்ம வைக்கிறோமோ அப்படியே நம்ம நேராக கரெக்டாக வச்சு கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துலேருந்து
வி. இதுதாங்க வி நெக்கு. இப்போ இந்த மார்க் கூட நம்ம இந்த இடத்துல பண்ணோம், ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டோம். எப்படின்னா இப்படி இருந்தால் தான் வி கரெக்டாக உக்காரும். வி நெக்கு இப்படி எடுக்கக்கூடாது, நேராக எடுக்கணும், கரெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹார்மல் எடுக்கணும். ஹார்மல் வந்து நம்ம 16 இன்ச்சு வரணும். அப்போ 8 இன்ச்சு நமக்கு வரணும். 8 இன்ச்சுன்னா இப்போ நம்ம தையல் அரை இன்ச்சு இங்கே விட்டுடுவோம். ஓகேவா? இதில் பாதி, ஃபுல்லில் பாதி 3.5 + அரை. இப்போ இங்கிருந்து அப்படியே நம்ம இப்படி இப்போ நம்ம தையலுக்காக என்ன பண்ணணும்னா இவ்வளோ விட்டுட்டு அளக்கணும். இப்போ அளந்துருவோமா? இப்போ நமக்கு எவ்வளோ வருது? மேலே தையலுக்கு விட்டுருக்கோம், விட்டுட்டு அளக்குறோம். 8.25 இன்ச்சு வருது. அப்போ 1/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இதை மேலுக்கு தள்ளிடுங்க. இப்போது இதுதான் வந்து ஆர்மலோட ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ சரியாச்சு, 8 இன்ச்சு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, 8 இன்ச்சு வந்துடுச்சா? இப்போ நமக்கு பேக் நெக் ரெடி ஆகிடுச்சா? இப்போ இந்த பேக் நெக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வெட்டி எடுத்துருவோமா? இப்போ இதை அப்படியே மடித்து நம்ம ஒரு சென்டர் டாட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டோமா? இப்போது டாட்டு பேக், அதாவது ஃப்ரண்ட்டோட கப்ஸோட டாட் வந்து 10 இன்ச்சு இருக்குது. அப்போது ஒரு அரை இன்ச்சு நம்ம கீழே போட்டுக்குவோம். 10.5 இன்ச்சு. அந்த 10.5 இன்ச்சு எங்கே வருதோ இங்கே தான் வந்து நம்ம பேக் டாட். எப்படி வரும்? இந்த பக்கமாக 1/2 இன்ச்சு, இந்த பக்கமாக இது சென்ட்ரு, அங்கிருந்து 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. சென்டர் மார்க்கு. இப்போ இந்த மார்க்கு இங்கிட்டு வரும், இந்த மார்க்கு அங்கிட்டு வரும். எங்கிட்டு வருது? இப்படி வருது. இப்போது இதுதான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறது. பிடிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும் வேஸ்ட்டு? 32. ஓகேவா? இப்போ நமக்கு இது மேட்ச் பண்ணிக்குவோம். இந்த இடத்துலையும் இதை மேட்ச் பண்ணிக்குவோம். நெக்கை நம்ம லாஸ்ட்டாக வெட்டி எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அதையும் பண்ணிவிடுவோமா? பண்ணிவிடுவோம். இப்போ ரெடியாக வெட்டி வச்சுருவோம் அந்த பேக்கை கரெக்டாக. அப்புறமா எதுவுமே இதில் வெட்டக்கூட மாதிரி இருக்கக்கூடாது. இது ஏன் வெட்டணுன்னா இப்படி பிடிச்சி தைச்சோம்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இல்லைன்னா கீழே இறங்கிடும். ஓகேவா? இப்போ இதுதான் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வீனெக்கு தான் ஃப்ரெஞ்சஸ் கட் வெட்ட போகிறோம். அதை எப்படி வெட்டுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதைத்தான் நீங்கள் இப்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ ஃப்ரெஞ்சஸ் கட் பண்ணிட்டு போகிறேன். நான் அந்த ஷோல்டர் லூஸ் வந்துடும். அதனால் லூஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? 1/2 இன்ச் நான் பேக் ஷோல்டர் கம்மி பண்ண போகிறேன். பேக் ஷோல்டரே இல்லை, ஃபுல் லென்த்துலேயே அப்படியே ஃபுல்லாகவே வந்து நான் 1/2 இன்ச்சே கம்மி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோம்னா பேக் மேலே இப்படி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் போட்டு லெஸ் பண்ண போகிறோம். சரி, பண்ணிவிடுவோமா? ஓகே. இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு லெஸ் பண்ண போகிறோம். அதுக்கான மார்க்கு அது நமக்கு தேவையில்லாத மார்க்கு தான். ஆனால் ஆக்சுவலி பாருங்கள் இப்படி வச்சுக்க போகிறோம்.
இப்படி வச்சுட்டு இங்கே தான் லென்த்து முடியுது, அந்த லென்த்துக்கு ஒரு மார்க்கு. இப்போ இது எப்படி இருக்கோ அப்படியே வச்சு பென்னில் நான் இப்படியே ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஓகே. இந்த ஷோல்டரும் அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 1/2 இன்ச் இதுவாக போகுது. இந்த இடத்துல மார்க் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க்காக பண்ணிவிட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டோம். இந்த அளவை விட பேக்கை விட 1/2 இன்ச்சு பாடியை குறைச்சி, பாடி ஷோல்டர் ரெண்டுத்தையும் குறைச்சிட்டு அப்படியே வச்சு மார்க் போட்டுக்கிறோம். இதோட சேர்த்து இல்லை, இதை லெஸ் பண்ணி எடுத்துட்டோமா? எடுத்துடுறேன். இப்போ நீங்கள் இந்த மார்ஜின் எவ்வளோ இருக்கோ இங்கே ஒரு மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஷோல்டரு கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு தேவை, 1/2 இன்ச்சுக்காக தையலுக்காக விட்டுட்டோம். இதுதான் வந்து ஷோல்டரோட அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த ஃப்ரண்ட்டோட நெக்கு டீப்பை மார்க் பண்ணிக்கிறோம். எங்கேருந்து மார்க் பண்ணுவோம்? இங்கே 3 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுங்க. அதுதான் கழுத்துன்னு வச்சுக்குவோம். அங்கேருந்து 9.5 இன்ச்சு, 9.5 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஒரு மார்க் கொடுக்குறோம். கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம நெக் வெட்ட போகிறதில்ல. நெக்கோட அளவு இங்கே இருக்குது. இப்போ அதை நம்ம மார்க் பண்ணிட்டு தான் வெட்ட போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இல்லைங்க, வி நெக் வரும்போது டீப் ஜாஸ்தி ஆகிடுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டீப் ஜாஸ்தி தான் ஆகும். வி நெக் போட்டாங்கன்னாவே அவங்களோட டாட் பாயிண்ட் வரைக்கும் கூட டீப் போகலாம். சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு கப்ஸு லைட்டாக வெளியே கூட தெரியும். ஏன்னா அந்த வீநெக்கோட மெத்தேடே அதுதான். சரி, ஓகே, இதுதாங்க வீநெக்கு. இப்போ நம்ம இந்த வீநெக்கும் இந்த நெக்கு வச்சிங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து ஓப்பன் ஆகும். ஆனால் பேக்கோட டீப் ஜாஸ்தி இருக்கும், ஃப்ரண்ட்டோடது கம்மி இருக்கும். ஓகேவா? அடுத்துதான் டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது? 10 இன்ச்சு. எவ்வளோ லென்த்து? டாட்டோட லென்த்து 13 இன்ச்சு. இந்த 2 மார்க்கும் போட்டு இந்த 2 மார்க்கும் பாருங்கள். இப்போது டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது, நெக்கு ஓப்பன் வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. அப்போ லைட்டாக அவங்களுக்கு என்ன வேணால் அந்த கம்ஸோட அளவு லைட்டாக தெரியும். எப்படி தெரியும்னா, இப்போ பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன்ட்டு, 36 இன்ச்சஸ் இந்த மிடிலோட இது 36 இன்ச்சுனா ஒரு 3.25 இன்ச்சு நமக்கு கப்ஸோட டாட் பாயிண்ட்டு வரும். இந்த இடத்துலேருந்து இப்படி அது 3.25 கூட ஒரு மார்க் வச்சுக்குவோம். வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், கப்ஸு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்படி, இல்லைங்களா? இப்போ நெக்கு வந்து டீப் வந்து இங்கே இருக்குது. அதனால் வந்து லைட்டாக வந்து அவங்களுக்கு இந்த டாட் பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சு. இங்கே இவ்வளோதான் இருக்குது கேப்பு. அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதனால் சில பேர் இன்னும் கீழே கூட கேட்பாங்க. நம்ம இங்கே கூட கொண்டாந்து வைப்போம், 10-11 இன்ச்சு கூட வைப்போம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டு கஸ்டமரை வச்சுக்கலாம். ஓகேவா? இது இப்படி தான் வெட்டணும். இவ்வளோ நெக்கில் நான் வந்து வி நெக் எடுக்கிறேன்னா நல்லா இருக்காது, போட்டுக்க அழகாகவும் இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து பெல்ட்டு வித்து பிரின்சஸ் கட். இப்போ நம்ம டாட்டோட லென்த் எடுத்துருக்கோம், பெல்ட் அப்புறம் வெட்ட போகிறோம். இது வரைக்கும் வெட்டுறோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேப் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம்? 3.25. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணி, இது அப்ராக்சிமேட்லி தான் இந்த சைஸை பொறுத்து, சரிங்களா? 1 இன்ச்சு நான் இங்கேருந்து இது வரைக்கும் லெஸ் பண்ணுறேன். இங்கேருந்து வரைக்கும் 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு தான் லெஸ் பண்ணணும். நான் 1 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள், இந்த மார்க்கு இங்கே வரைக்கும், இந்த டாட் வரைக்கும், இங்கிருந்து என்ன இந்த டாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகிற மாதிரி ஒரு மார்க். இதுதாங்க ஃப்ரெஞ்சஸ் கட்டோட மார்க்கு ஆயிடுச்சா? அடுத்தது நம்ம இந்த இந்த டாட்டுக்கும் இதுக்கு இருக்கிற கேப் வந்து 3 இன்ச்சு. அதில் பாதி போட்டுக்குங்க 1.5க்கு நேராக மார்க் போட்டு இப்படி எடுத்துருங்க. ஓகே. இப்போது நம்ம இந்த இடத்த வந்து எப்படி பண்ணிக்கணும்னா, இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சு தையல் பிடிக்கிறது வச்சு
இப்போ இவ்வளோ எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 36 இன்ச்சு செஸ்ட் இருக்குது. 36 + 3 39 டிவைடட் பை 4. அப்போ எவ்வளோ வரும்? 9.25 வரும். எவ்வளோ வரும்? 9.25. இப்போ இந்த 9.25 இந்த இடத்துல வரணும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துருவோம். இங்கே கூட 9.25 தான் வரணும். 1/2 இன்ச்சு கம்மியாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீஸை கிராஸ் போடுவோம், அந்த 1/2 இன்ச் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல 9.25 வந்தே ஆகணும். ஃப்ரண்ட்டு 9.25 வந்தே ஆகணும், பேக்கும் 9.25 வந்தே ஆகணும். ஆனால் பேக்கில் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இந்த பீஸை நம்ம கிராஸ் போட்டோம்னா அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும் 1/2 இன்ச்சு. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு 9.25 ரெடியாக வரணும். இல்லைன்னா உங்களுக்கு பாடி டைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 9.25 எப்படி வர வைக்கிறோன்னு பார்ப்போம். இங்கிருந்து 3.25 இருக்குது. அந்த 3.25 இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக உன்னிப்பாக பாருங்கள். இப்போது நமக்கு 9.25 எங்கே வரணும்? இங்கே வரணும். பாருங்கள், 9.25 இங்கே வருது. இப்போது இதை பாருங்கள், இங்கே ஒன்றரை என்ன, இந்த இதில் 1 பாருங்கள். இந்த டாட்டுக்கு இதுக்கும் 3 பாதி 1.5. இந்த 1.5 இன்ச்சு தான் நமக்கு வந்து சென்டர் ஆஃப் தி மிடில். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வேஸ்ட் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். வேஸ்ட் வந்து 32 இன்ச்சு வரணும். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. பாருங்கள், இந்த 3.25 இங்கே விட்டுடுங்க. எவ்வளோ வரணும்? 32 இன்ச்சு. 8 இங்கே வருது. அப்போ 4 8 32. சரியாக போயிடுச்சிங்களா? இன்னொரு முறை பார்க்குறவங்க சொல்லித்தரேன். இந்த வேஸ்ட்டோட அளவு எவ்வளோ வரணும்னா 32. இங்கே 3.25 இருக்குது. இந்த 3.25 இங்கே வச்சு 8 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணால் 32 கரெக்டாகிடும். வேஸ்ட் கரெக்டாக. அப்போ நம்ம இங்கிருந்து இதுக்கு ஒரு மார்க்கு. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம மிடில் செஸ்ட்டு இங்கே வரணும்னு ஒரு மார்க் போட்டிருக்கோம். இப்போ இந்த மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்? இப்படி வருது. இப்போ நம்ம இப்படி அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த பீஸ் வந்து இப்படி வருது. ஆனால் நம்ம போட்டிருக்க மார்க் முருகார கட் பண்ணோம்னா லுக்காக வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டில் லுக்காக கட் பண்ணணும். எப்படி கரெக்டாக ஜெயண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக லுக்காக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் கரெக்டாக லூஸ் விட்டு ஒரு 1/2 இன்ச் லூஸ் விட்டு இப்படி எடுக்க போகிறோம். இந்த 1/2 இன்ச்சு நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுல கம்மியாகிடும். இந்த செஸ்ட்டோட அளவு நமக்கு லூஸ் வர்றதும் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது நமக்கு இந்த பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு மார்க்லேயே உங்களுக்கு குழப்பை வச்சுட்டு நான் எப்படி குழப்பிட்டேன்னா, ஒன்றுக்குள்ளேயே ஒன்று பண்ணதுனால உங்களுக்கு இப்படி பெரியுது. ஆனால் இப்போ வந்து இந்த பீஸ் செப்பரேட் எடுத்துகிட்டு இந்த பீஸ் செப்பரேட் வெட்டிட்டோம்னா இந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணோம்னா ஃப்ரண்ட் ரெடி ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு பேக்கோட லென்த்து இங்கே இருக்குது இல்லையா? இப்போ அந்த லென்த்துக்கு நமக்கு வந்து இங்கே பெல்ட் வரும் இல்லையா? இப்போ நம்ம பெல்ட் நம்ம அப்புறமா வெட்டிக்குவோம். உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்துட்டோம்னா இந்த பீஸ் தான் பெல்ட்டாக வரப்போகுது. இப்போ அதுக்கு வெட்ட தேவையில்லை. நம்ம இந்த பீஸ் வரைக்கும் வெட்டி எடுத்துருவோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிடைக்கும். அதனால் இப்போ பேப்பர்லேயே வெட்டுறேன். அப்புறமா நம்ம துணியில் வெட்டும்போது கிராஸ் வெட்டிக்குவோம். ஓகேவா? ஓகே, இந்த பீஸை நம்ம வச்சுட்டு
இந்த டாட் ரொம்ப முக்கியம். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பார்ட் அப்படியே மார்க் போட்டு வச்சுருக்கோம். கீழே பாருங்கள், இங்கே வச்சுருக்குன்னா இப்போ நம்ம மார்க்கிங் வச்சு உனக்கு ஒரு மார்க் வரைஞ்சி காட்டுறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இது இப்படியே இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இது வந்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த பீஸை வெட்டி வெட்டியாச்சு. இந்த மார்க் மேலேயே வெட்டிடுங்க ஃபஸ்ட்டில். அப்புறமா இதில் இருக்கிற ஆல்ட்ரேஷன்லாம் சொல்லித்தரேன், அதை அப்படியே பார்த்து கற்றுக்குங்க. இந்த சென்டரில் வந்து ஒரு நேட்ச் பண்ணிக்குவோம். அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக டாட் பாயிண்ட்டுன்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதை வெட்டிட்டுவோம். கீழ்ப்பக்கம் மட்டும் வெட்ட வேண்டாம். ஏன் வெட்ட வேண்டான்றதை உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும், அப்புறமா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல மார்ஜின் விட்டு தான் வெட்டணும். மார்ஜின் விட்டு இங்கே ஒரு போட்டு இப்போ பாருங்கள், நமக்கு இதுதான் வந்து வெட்ட வேண்டிய மார்ஜின். இது இந்த பீஸுக்கு இந்த லைன் தான் வெட்டணும். இது வந்து இந்த லைன் வந்து இது கரெக்டாக. இப்போ நம்ம இந்த லைனை இந்த இடத்துல மார்க்கில் வெட்டணும்னு சொல்லிக்கிறேன். அதே மார்க்கில் வெட்டிட்டு இங்கே பிடிக்கிறதுக்கான தையல் விட்டுட்டு இப்போ நெக்கு வி நெக் இல்லைங்களா, வி நெக்குக்கு நம்ம மார்ஜின் விட்டு வெட்டணும் தையலுக்காக. இப்போ இந்த பீஸ் தேவையில்லை. இப்போது இது ரெண்டும் தான் நம்முடைய எது ஒரு பீஸு இந்த பகுதியும் ஒரு பீஸ் இந்த பகுதியும் இது ரெண்டும் ஜாயின் பண்ணோம்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 பீஸ் இருக்குது இல்லையா, இந்த 2 பீஸோட இந்த அளவும் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம டாட்டோட அளவு இருக்குது, நேட்ச். இந்த நேட்சும் இந்த நேட்சும் நம்ம ஜாயிண்ட் ஆகும். அப்போ இந்த அளவும் கரெக்டாக இருந்தாலும் ஜாயிண்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா இருந்தால் ஜாயிண்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து இந்த லென்த் வரைக்கும் 3.25 இன்ச் இருக்குது. இப்போ அந்த 3.25 இங்கே இருக்கா அப்படி பார்ப்போம். இப்போ ஒரு பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கீழே இருக்குவோம் இங்கே. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இங்கிருந்து மேலுக்கு அழக்க போகிறோம். கரெக்டாக பார்த்துக்குங்க. 5.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு 5.5 இன்ச்சு இந்த இடத்துல வருதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன எங்கே வருது, 5.5 இங்கே வருது. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துலேருந்து இது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெட்டி எடுத்துடணும். எப்படி வெட்டிடணும், இப்போ பாருங்கள், இப்படி வெட்டிடுவோம். இருங்க, இப்போ இங்கே எவ்வளோ வெட்டுறோமோ 1/2 இன்ச், இப்போ இந்த 1/2 இன்ச்சு கீழே விட்டுடுவோம். அதுதான் ஒரு மார்க்கு நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து மார்க் போட்டு வச்சுருக்கோம் இங்கே. இப்போ இந்த மார்க்கையும் அந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு நமக்கு இன்னும் தேவையில்லை, ஏன்னா கீழே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம. ஓகேவா? இப்போது இதுதான் நம்மளோட இந்த மார்க். இப்போது இது இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி இப்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா நம்ம வெட்டி எடுத்து இல்லையா, அதனால் இதோட அளவை நம்ம குறைக்கணும். குறைச்சோம்னா தான் இந்த 2 இப்படி வந்து ஒட்டிச்சுனா தான் வந்து நமக்கு இதோட அளவு கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சு இருக்குது இல்லையா, 8 இன்ச்சு இது 2 வரும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நான் இதை குறைச்சிடுவோம். எப்படி குறைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா டாட் வருது இல்லையா, அந்த டாட் மாதிரியே எடுக்கணும் லைட்டாக ஷேப்பு.
பாருங்கள். இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு இதோட அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அதுதான் நம்ம பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இது கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இதோட அளவு இப்படி இருக்குது இல்லையா? இப்படி பார்க்கும்போது இங்கே ஜாயின் பண்ணோம்னா ஒன்றோட ஒன்று கரெக்டாக உக்காரணும், மார்ஜின் விட்டுட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்மல் ஷேப் எடுக்கலை பாருங்கள். ஆர்மலோட ஷேப் எடுக்கலை, இந்த ஆர்மல் ஷேப் எடுக்கலை. இப்போ நம்ம இந்த ஆர்மலோட ஷேப்பை எடுத்துட்டோம். எடுத்துட்டு விட்டுக்கு இது ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணணும். அப்போது நமக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம டாட் ஷேப்பில் எடுத்துடணும். இப்போ நம்ம இதை இப்படி வச்சுக்கணும். இது பாருங்கள், இந்த டாட் பிடிச்சோம்னா நம்ம இடத்துல ரெண்டு ஒன்றோட ஒன்று உட்காரோம். அதே மாதிரி இந்த டாட்டும் இப்படி ஒன்றோட ஒன்று உட்காரும்போது கப்ஸ் இந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு உட்காரோம். ரைட்டுங்களா? கரெக்டாக அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வி நெக் வெட்டுறது. இப்போ நம்ம வந்து பெல்ட் வெட்ட போகிறோம். பெல்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மார்க்கையும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அளவு வேஸ்ட்டோட அளவு வச்சு இது 2 இன்ச்சு வச்சு நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா கரெக்டாக உக்காரும். இப்போ நம்ம இப்படி பிடிச்சாங்கன்னா பாருங்கள் 2.25 இன்ச்சு தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேஸ்ட் பேப்பரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடுப்போட அளவு எவ்வளோ இருக்குது? 8 இன்ச்சு. 8க்கு நேராக ஒரு மார்க்கு, 3.25 டாட் பாயிண்ட், அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டிருக்கேன். ஸ்கேல் அளவுக்கு நமக்கு பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு தையல் எக்ஸ்ட்ரா. ஓகே, இங்கே 2.25 இன்ச்சு, இந்த இடத்துல நமக்கு 3 இன்ச்சு இருக்குது, இந்த இடத்துல 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இதை நம்ம லைட்டாக கிராஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதுதான் பெல்ட்டோட அளவு. இந்த பக்கம் தையலுக்கு, இந்த பக்கம் மார்க் மேலே வச்சு, மேலேயும் தையலுக்கு வச்சு, தையல் இது வந்து வைக்கணும், மார்ஜின் வைக்கணும். கீழே தையலுக்காக இந்த கேப் வச்சாச்சுங்களா? இப்போ நம்ம இப்படி வச்சோம்னா மார்ஜின் போகும். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கணும்னு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஷேப் எடுக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் பெல்ட் வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும்.
இதுதாங்க. இப்படி வச்சிங்கன்னா இப்போது இந்த லைன் கரெக்டாக ஒரு தையல் போட்டால் கரெக்டாக உக்காந்துரும். வி நெக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வி நெக்கு வித் பெல்ட் கட்டிங். பெல்ட் இல்லாமல் வெட்டினா இன்னும் சீக்கிரம் வெட்டிடலாம். நீங்கள் இந்த பெல்ட்டு உட்கார வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இதை கரெக்டாக ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணி அது பக்கத்தில் இந்த பெல்ட்டை உட்கார வைக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோக்களில் நெக் வெட்டிடுவோமா? நெக் வெட்டிட்டேன். ஓகேங்களா? இதுதான் வி நெக். வி நெக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வி நெக்கு வித் பெல்ட்டு வெட்டுறது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.